வணக்கம், நான் கதிர். இன்னைக்கு வீடியோவில் 10th மேக்ஸ் யூனிட் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸாம்பிள் 1.1 அண்ட் 1.2 ரெண்டு கொஷினை டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டு கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் பார்க்குறோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். தமிழில் இது கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்ட்டீசியன் பெருக்கல். ஓகே, ஸோ ரெண்டு செட்டை எடுத்துக்கிறோம். ஏதாவது ஒரு ரெண்டு செட்டை எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா நான் எம்டி செட் அப்படின்னா தெரியும் உனக்கு, வெற்றுகணம் அப்படின்னு தமிழ் சொல்லுவோம்ல. there is no element in the set. ஸோ அந்த செட்டுக்குள்ள எந்த ஒரு எலமெண்ட்டும் இல்லை அப்படின்னா, அது எந்த ஒரு உறுப்பும் இல்லை அப்படின்னா அதை நம்ம எம்டி செட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டாவது இருக்கிற மாதிரி நான் எம்டி செட்டை நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ நான் ஏபி அப்படின்னு ரெண்டு செட் நான் சூஸ் பண்ணுறேங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு செட்டை யூஸ் பண்ணி புதுசாக ஒரு செட்டை நம்ம கண்டுபிடிக்கிறோம். நீங்கள் 9th என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ரெண்டு செட்டில் இருந்து புதுசாக யூனியன், இன்டர்செக்ஷன் அப்படிங்கிற ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி புதுசாக ஒரு செட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு ஆப்ரேஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அது எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இன்டூ மாதிரி டினோட் பண்ணுவாங்க. ஏ கிராஸ் பி அப்படின்னு அதை ரீட் பண்ணும். ஏ கிராஸ் பி அப்படின்னா ஏங்கிற செட்டையும் பிங்கிற செட்டையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்படி ரைட் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் செட்ல ஒரு எலமெண்ட் சூஸ் பண்றோம். அந்த எலமெண்ட் எடுத்துட்டு போய் செகண்ட் செட்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட் கூடவும் பேர் பண்ணி ரைட் பண்றோம். 1,3 அடுத்து 1,4 அடுத்து 1, அப்படின்னு பார்க்கும்போது இங்க வேற எதுவும் எலிமெண்ட்ஸ் இல்லை, அதனால அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். அதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட் சூஸ் பண்ணி அதுவும் செகண்ட் செட்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் கூடவும் பேர் பண்றோம். ஸோ 2,3 அடுத்து 2,4. ஸோ 2, அப்படின்னு பார்க்கும்போது இங்க வேற எதுவும் எலிமெண்ட் இல்லை, அதனால அதோட ஸ்டாப் பண்றோம். அப்புறம் நெக்ஸ்ட் இங்க வேற ஏதாவது ஒரு எலிமெண்ட் இருந்ததுன்னா அதையும் எடுத்துட்டு போயிட்டு இங்க ஒவ்வொரு எலிமெண்ட் கூடவும் பேர் பண்ணுவோம். பட் இங்க வேற எதுவும் எலிமெண்ட் இல்லாதனால அதோட ஸ்டாப் பண்றோம். ஸோ இததான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது புதுசா நமக்கு அதுல இருந்து ஒரு செட் கிடைக்குது. இந்த ரெண்டு செட்டை யூஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு புதுசா கிடைக்குது. இது எப்படி கிடைக்குது அப்படின்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேரா இருக்கும் எலிமெண்ட்ஸ். இதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேரா இருக்கும். இதெல்லாம் ஆர்டர்ட் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தாங்க கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ரைட் பண்றது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கேட்டிருப்பாங்க. பாருங்க, ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க ஏபி அப்படின்னு. இந்த ரெண்டு செட்டை கொடுத்துட்டு இதுல ஒரு 3 சப்டிவிஷன்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ. அதாவது ஏ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பி, அதை நம்ம ஷார்ட்டா ஏ கிராஸ் பி அப்படின்னு ரைட் பண்ணலாம். அதே மாதிரி பி கிராஸ் ஏவும் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒரு சப்டிவிஷனா அப்படியே பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல நம்ம ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ சொல்யூஷன் அப்படின்னு ரைட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் ஏ கிராஸ் பி ஃபைண்ட் பண்றேன். ரைட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிவன் கண்டிஷன் எடுத்து ரைட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெண்டு செட்டு கொடுத்தாங்க இல்லைங்களா, ஏ செட் பி செட், அதை எடுத்து ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏ செட் பார்த்தீங்கன்னா 1, 3, 5 அண்ட் பி செட் அப்படின்னு பார்த்தோம்னா 2, 3. ஸோ ரெண்டு செட் எடுத்து ரைட் பண்ணிட்டோம். அண்ட் தென் இப்போ ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி, ஏவையும் பியும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போறோம். ஏ கிராஸ் பி. ஓகேங்களா? ஸோ ரைட் த டூ செட்ஸ். ஃபர்ஸ்ட் ஏ செட் இருக்குங்களா, ஸோ அப்போ ஏ செட்டை எடுத்து ரைட் பண்ணுங்க. ஏ செட் இருக்கு, அப்படியே ஏ செட் எடுத்து ரைட் பண்ணுங்க. 1, 3, 5. அடுத்து நமக்கு ஆப்ரேஷன்ஸ் என்ன இருக்கு, கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அடுத்து பி செட். ஸோ ரைட் த பி செட். பி செட்ல என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு, 2 and 3. ஸோ பாருங்க, ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறதுக்கு ஏ செட் எடுத்து அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அடுத்த ஆப்ரேஷன்ஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அடுத்து பி இருக்கிற இடத்துல பி செட். ஸோ எடுத்து ரைட் பண்ணிட்டோம். ஸோ இது எப்படி சார் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறதுனா, இதுதான் டெஃபினேஷன் சொன்னோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். ஸோ ஒரு எலிமெண்ட் சூஸ் பண்ணுறோம், அது எடுத்து போய் செகண்ட் செட் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் கூட பேர் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது 1,2, 1,3 அப்படின்னு வருமா. ஸோ 1,2 and then 1,3. இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை சூஸ் பண்ணி ஒவ்வொரு எலிமெண்ட் கூட பேர் பண்ணிட்டோம். அதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட் சூஸ் பண்ணி ஒவ்வொரு எலிமெண்ட் கூட பேர் பண்ணுங்க.
ஸோ அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன வரும் 3, 2 and then 3, 3 and then third element அதே மாதிரி third element ஒவ்வொரு எலிமெண்ட் கூட பேர் பண்ணுங்க 5, 2 and then 5, 3 ஸோ அவ்வளோதான். இங்கே வேறு ஏதாவது எலிமெண்ட் இருந்ததுன்னா அதையும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் கூட நம்ம பேர் பண்ணியிருப்போம். ஸோ வேறு எதுவும் எலிமெண்ட் இல்லாதனால அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ இதுதாங்க A cross B. ஸோ ஏங்கிற செட்டையும் பிங்கிற செட்டையும் கார்ட்டீசியன் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் தென் வேறு என்ன கேட்டிருக்காங்க, அதே சப்டிவிஷனில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் B cross A கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் ஃபைண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ B cross A ரெண்டு வேறுங்க, A cross B, B cross A. ஸோ இங்கே என்ன வந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு B செட் வந்திருக்கு. ஸோ ரைட் த B செட். ஸோ B செட் நமக்கு என்ன கொஸ்டினில் 2, 3 ஆப்ரேஷன் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் and then A set. So A set என்ன 1, 3, 5. Okay, right. So இது தெரியும் உங்களுக்கு எப்படி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எலிமெண்ட் சூஸ் பண்ணுறீங்க, செகண்ட் செட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டை கூட பேர் பண்ணி ரைட் பண்ணுறோம். ஸோ அப்போ 2, 1, 2, 3, 2, 5. ஸோ 2, 1, 2, 3 and then 2, 5. அதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட் சூஸ் பண்ணி ஒவ்வொன்று கூட பேர் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ அப்போ 3, 1, 3, 3 and then 3, 5. ஸோ அவ்வளோதான். வேறு எதுவும் எலிமெண்ட் இல்லை. ஸோ இருந்தால் கண்டினியூ பண்ணியிருக்கலாம், இல்லாதனால அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் A cross Bயும் B cross A கேட்டாங்க. ஸோ முடிச்சிட்டோம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இஸ் A cross B equal to B cross A அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இது ரெண்டும் ஈக்குவலா? A cross B பண்ணீங்கல்ல, அதுவும் B cross Aவும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா இஃப் நாட் ஒய், அப்படி இல்லைன்னா ஏன் இல்லை அப்படின்னு ரீசனும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் கம்பேர் பண்ணுங்க. இது A cross B, இது B cross A. ஜஸ்ட் கம்பேர் பண்ணுங்க. ரெண்டு செட்டை ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 9th படிச்சிருப்பீங்க ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு. ஸோ அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் சேமாக இருந்தால் தான் நம்ம ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே ஒரே ஒரு எலிமெண்ட் ஈக்குவலாக இல்லைனாலும் அதை நம்ம அன்ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கோங்க 1, 2, இங்கே 2, 1. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா வேறு எலிமெண்ட்டுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கிராஃபில் போயிட்டு இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் பிளாட் பண்ணும்போது 1, 2வும் 2, 1உடைய பொசிஷன் வந்து டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகும். இப்போ ஒரு கிராஃப் எடுத்துக்கோங்க. 1 இது 2, இது 1, இது 2. இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க 1, 2 அப்படின்ட்டு. இப்போ இது எங்கே? இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஸோ 1, 2 அப்படின்னா இது எக்ஸ் கோஆர்டினேட், இது ஒய் கோஆர்டினேட்டு. எக்ஸில் வந்து 1 இங்கே இருக்கு, ஒய் ஆக்சிஸில் வந்து 2. அப்போ 1, 2 அப்படின்னா 1 இங்கே 2. 1, 2னா இந்த இடத்துல வருமா அதோட பொசிஷன்? ஸோ அதே மாதிரி 2, 1 அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ் ஆக்ஸில் 2, ஒய் ஆக்ஸில் 1. ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா மீட் ஆகல இங்கே. ஸோ வந்து 2, 1. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 2, 1உடைய பொசிஷன் வந்து பாருங்க சேஞ்ச் ஆகுது, வேறு இடத்துல இருக்கு. அப்படின்னு என்ன மீனிங்? அந்த ரெண்டு எலிமெண்ட்டும் ஈக்குவல் கிடையாது. அப்போ இந்த செட்டில் இந்த எலிமெண்ட்டும் வேற எலிமெண்ட் அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக அந்த A cross Bயும் B cross Aவும் ஈக்குவல் கிடையாது. ஏன்னா எல்லா எலிமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருந்தால் தானே ஈக்குவல். ஸோ அதனால இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லிடலாம், ஆன்சர் ரெண்டாவது சப்டிவிஷனுக்கு டெஃபினட்டாக A cross Bயும் B cross Aவும் நாட் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏன் ரீசன் என்னன்னு கேட்டாங்கன்னா அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் தானே நம்ம ஈக்குவல்னு சொல்லியிருப்போம். ஸோ அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். சரியா? ஓகே, கவனிங்க. இப்போ பாருங்க, செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் பண்ண போறோம். செகண்ட் சப்டிவிஷன். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல இந்த A cross B அப்படிங்கறத நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படினு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஈக்குவேஷன் 1 இத வந்து B cross A வந்து ஈக்குவேஷன் 2 அப்படினு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். சோ ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஈக்குவலா இல்ல. சோ அத தான் நம்ம ரைட் பண்ண போறோம்னா from
from 1 and 2, equation 1 and 2. So finally we get A cross B not equal to B cross A. ரெண்டு ஈக்குவல் இல்லை, இந்த A cross B யும் B cross A யும் ஈக்குவல் இல்லை. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஏன்னா இல்லைன்றதுக்கான ரீசனும் சொல்லியிருக்காங்க. நாட் ஒய், ஏன் இல்லை அப்படின்னா பிகாஸ் ஏன் இல்லை அப்படின்னா இங்க இருக்கிற எலமெண்ட்டும் இங்க இருக்கிற எலமெண்ட்டும் ஈக்குவல் இல்லை. அது அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட் நீங்க ஈக்குவல் இல்லைன்னு சொன்னாலே போதும், அந்த செட்டு அன்ஈக்குவல் அப்படின்ற மீனிங். அப்போ 1,2ங்கிற அந்த எலமெண்ட்டும் 2,1 அப்படிங்கிற எலமெண்ட்டும் நாட் ஈக்குவல். ஸோ இது இருக்கிற ஒரு எலமெண்ட்டும் இது இருக்கிற ஒரு எலமெண்ட்டும் ஈக்குவலா இல்லை அப்படின்னு என்ன மீனிங்? அந்த ரெண்டு செட்டே ஈக்குவலா இல்லை அப்படிங்கிற மீனிங் வந்துடும். ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் அப்படின்னா என்னன்னு பாருங்க. show that n of a cross b, n of b cross a, n of a into n of b இது மூணு ஈக்குவலா இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு செட்டுக்கு முன்னாடி n அப்படின்னு வந்ததுன்னா என்ன மீனிங்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் த செட் அப்படின்னு மீனிங். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் த செட். இப்போ ஏங்கிற செட் இருக்கு, இப்போ 1 2 3 and then 4 அப்படின்னு சம் எலிமெண்ட்ஸ் அந்த செட்டுக்குள்ள இருக்கு. இது n of a அப்படின்னு நீங்க ரைட் பண்ணீங்கன்னா அதுக்கான மீனிங் என்னன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் த செட் a 1 2 3 4. ஸோ 4 எலிமெண்ட்ஸ் அந்த செட்டுக்குள்ள இருக்கு. இதை தான் நம்ம கார்டினல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் மேக்ஸ்ல. வாட் இஸ் த கார்டினல் நம்பர் இன் த a செட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் 4 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த n ஸ்மால் n அப்படின்னு டினோட் பண்றது அந்த செட்டுக்குள்ள எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு மீனிங். ஸோ இங்க என்ன கேட்குறாங்கன்னா a கிராஸ் b ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு, b கிராஸ் a ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு, அண்ட் தென் a செட்ல b செட்ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா இந்த மூணுமே வந்து ஈக்குவலா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, நான் ஒவ்வொன்றா போறேன். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன் n of a cross b. ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் a cross b பாருங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல. அதுல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. இப்போ எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரெண்டும் இதெல்லாம் இந்த ஆர்டர் பேர் தான் நம்ம ஒரு எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இதுல. இப்போ 1 2 3 4 5 6. அப்போ a cross b ல டோட்டலா 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அது எப்படி டினோட் பண்ணுவோம் நம்ம? n of a cross b equal to 6 அப்படின்னு ரைட் பண்ணுவோம். ஓகேங்களா? அண்ட் தென் அதே மாதிரி b cross a ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. நான் இங்க n இருக்கு இல்லீங்களா? அப்படின்னு என்ன மீனிங்? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் தி b cross a. ஸோ b cross a ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6. அப்போ n of b cross a ல அதுலயும் வந்து 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இங்க n அப்படின்னு வந்தாலே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் தி செட் அப்படின்னு மீனிங். ரைட்டா? ஓகே. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட் இல்ல n of a into n of b ன்னு கேட்டிருக்காங்க. n of a னா aங்கிற செட்ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு, n of b னா bங்கிற செட்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு மீனிங். ஸோ நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்காங்க aங்கிற செட். அப்போ aங்கிற செட்ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. 1 2 3. அதை எப்படி ரைட் பண்ணலாம்? அப்போ n of a equal to 3. அதே மாதிரி bங்கிற செட்ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. 1 2. அதை எப்படி டினோட் பண்ணலாம்? n of b equal to 2 அப்படின்னு ரைட் பண்ணலாம். இப்போ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது நார்மல் ப்ராடக்ட்ங்க, இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கிடையாது, இது நார்மல் ப்ராடக்ட். அப்போ n of a into n of b. ஸோ n of a ஓட வேல்யூ எவ்வளவு பாருங்க. n of a ஓட வேல்யூ 3 and then n of b ஓட வேல்யூ 2. ஸோ 3 2s are 6. இப்போ பாருங்க n of a cross b யும் 6, n of b cross a யும் 6, n of a into n of b யும் 6. ஸோ அப்போ ஃபைனலா நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம், மூணுமே ஈக்குவலா தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? n of a cross b equal to n of b cross a and then equal to n of a into n of b. மூணுமே ஈக்குவலா இருக்கு. எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 6 ஈக்குவலா இருக்கு. இது மூணுமே இந்த 3 வேல்யூஸும் 6 ஈக்குவலா இருக்கு. அதனால hence verified அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். ஓகேவா? அண்ட் தென் செகண்ட் क्वेश्चन பாருங்க, எக்ஸாம்பிள் 1.2. இதுல a cross b, அதாவது aங்கிற செட்டையும் bங்கிற செட்டையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணிட்டாங்க, அவங்களே பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க.
ஸோ பண்ணால் என்ன வருது அப்படின்னா 3,2 3,4 5,2 5,4 அப்படின்னு ஒரு 4 எலமெண்ட்ஸ் வந்திருக்கு. சரி ஓகே, இப்போ 2 செட்டை கொடுத்தாங்கன்னா அதை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இங்கே என்ன அவங்களே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ், அவங்களே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா தென் ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஸோ இதுலேருந்து ஏ செட்டையும் பி செட்டையும் நீங்கள் ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ செட்டு பி செட் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா சொல்யூஷன் பாருங்க, ஏ ஈக்குவல் டு இங்கே ஏ ஃபர்ஸ்ட்ல தானே இருக்கு. அப்போ இந்த ஆர்டர்ட் பேர்ல இது நம்ம ஜென்ரலா இந்த ஆர்டர்ட் பேர் என்ன சொல்லுவோம்னா இது எக்ஸ் கோஆர்டினேட் இது ஒய் கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா இது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் இது செகண்ட் கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு ஆர்டர்ட் பேர்லயும். அப்போ இந்த ஏங்கிற செட் ஃபர்ஸ்டா இருக்கிறதுனால இந்த ஆர்டர்ட் பேர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் எல்லாம் அதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணீங்கன்னா அதுதான் ஏ செட். ஏ செட் ஃபர்ஸ்ட் இருக்குங்களா, அப்போ இந்த ஆர்டர்ட் பேர்ல ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. கலெக்ட் பண்ணா 3 3 5 5 ரைட் பண்ணுங்க. 3 அகைன் 3 நம்ம ரைட் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா ஒரு செட்டுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்டிங்க்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு எலிமெண்ட்ஸை ஒன்ஸ் தான் நம்ம ரைட் பண்ணுவோம். 3 2 டைம் வந்தாலும் ஒன்ஸ் ரைட் பண்ணா போதும். ஸோ அதே மாதிரி 5 2 டைம் வந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் ரைட் பண்ணா போதும். ஸோ இதுதாங்க ஏ செட்டு. ஸோ நெக்ஸ்ட் பி செட்டும் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் அதே மாதிரி தான். ஸோ இங்கே பிங்கிறது செகண்டா இருக்கிறதுனால செகண்ட் கோஆர்டினேட் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. செகண்ட் கோஆர்டினேட் என்ன இருக்கு பாருங்க 2 4 2 4. ஸோ 2 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, 4 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ 2,4 அப்படின்னு நம்ம ரைட் பண்ண போதும். ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ 2 கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு பார்க்குறேன். ஓகே, வேற ஒரு சம்மோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.